நாங்க டப்பா இன்ஜின் தாங்க, டபுள் இன்ஜின்லாம் கிடையாது அப்படின்னு பிஜேபி ஒப்புக்கொண்டிருக்கிறது. என்ன ஒரு அதிசயம் பாருங்க. வரலாற்றிலேயே முதல் முறையாக அவங்களே ஒரு உண்மையை பேசி, ஆமாங்க நாங்க டப்பா தான், நாங்க டபுள் இன்ஜின்லாம் கிடையாது, டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சும்மா கதை விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களே உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். என்ன டேட்டா, என்ன சர்வேல ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், அந்த சர்வே என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். அதே நேரத்தில் மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தான் வர இருக்கிறது. மீண்டும் இந்தியா கூட்டணி தான் வெல்ல இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போகுது. சொல்றது நானும் நீங்களும் கிடையாது. இந்தியா டுடே சிஓட்டஸினுடைய சர்வே சொல்லுது எத்தனை சதவிகிதம் அதிமுக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி எத்தனை சதவிகிதம், இது உண்மையா, கருத்து கணிப்பா அல்லது பாண்டே வகைராக்களை போன்ற கருத்து திணிப்பா அப்படின்றதை இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். வீடியோ முழுமையா பாருங்க, மற்றவருக்கும் பகிருங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் உங்ககிட்ட வரிசையா சில டேட்டாலாம் சொல்ல போறேன். அதெல்லாம் கேட்டுட்டு பிஜேபி காரவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றத நீங்களே சொல்லணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய உற்பத்தி துறை வேலை வாய்ப்பில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. அந்த உற்பத்தி துறை வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் 15% பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அதுல வேலை பார்க்கக்கூடிய உற்பத்தி துறையில இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் 15% தமிழ்நாட்டுல இருக்காங்க. இந்தியாலேயே இந்த அதிநவீன தொழில்நுட்பம், ஐடி, நிதித்துறை இது எல்லாத்துலயும் தென் மாநிலங்கள் அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டுல தான் நிறைய தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு பெரிய நிறுவனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல தான் இருக்கான். இன்னொன்னு, அதிகமாக பெரும் தொழிற்சாலைகள்னு சொல்லக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கிற முதல் 8 மாநிலங்களில் தமிழ்நாடு ஒண்ணா. இதெல்லாம் தாண்டி இந்தியாவில் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்வதுல தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்குதான். தமிழ்நாடு நம்பர் 1. அதெல்லாம் தாண்டி மற்ற மாநிலங்கள் பெண்களுடைய வேலை வாய்ப்பை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சா அதுக்கு தமிழ்நாடு ஒரு மாடல் செட் பண்ணுதான். அதுல இந்த தோழி விடுதிகள் எல்லாம் முன்னுதாரணம். மற்ற மாநிலங்கள் அதை பார்த்து கத்துக்கணும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகமாக தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு காரணமாகவும் அதிக தொழில் முதலீடுகளை தமிழ்நாடு ஊக்குவிப்பதற்கும் பல காரணங்கள் இருக்காம். அந்த தொழில் முன்னேற்றங்களை ஊக்குவிக்கக்கூடிய மாநிலங்கள்லயும் தமிழ்நாடு நம்பர் 1. நாங்க தமிழ்நாட்டிலேயே எங்களுடைய பிரான்ச்சை ஓபன் பண்ணிக்கிறோம், நாங்க தமிழ்நாட்டிலேயே முதலீடு செய்யறோம்னு சொல்லி இந்த தொழில் முனைவோர்கள் பெரிய தொழிற்சாலைகள்லாம் வராங்களாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல அதற்கான சூழலை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்களாம். இதெல்லாம் சொன்னது யாருன்னு கேட்டா ஒன்றிய அரசினுடைய எக்கனாமிக் சர்வே, ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வு அறிக்கை 2025-26. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல நேற்றைக்கு வெளியான பொருளாதார ஆய்வறிக்கை ஒன்றிய அரசினுடைய, அதை நம்ம திரும்ப அடிக்கோடிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவங்களோட சர்வே சொல்லுது. இப்ப நமக்கு 2 சந்தேகம். ஒண்ணு என்னன்னா, தமிழ்நாடு உருப்படல, நாசமா போயிடுச்சு, திமுக ஆட்சினால வளர்ச்சியே இல்ல, எங்க கிட்ட பாருங்க டபுள் இன்ஜின் சர்க்கார், வளர்ச்சிக்கே நாங்க தான் அத்தாரிட்டி, நாங்க இங்க ஆட்சி அமைச்சோம்னா அப்படியே இதா இருக்கும் அதா இருக்கும், என்டிஏ கூட்டணி என்ன தெரியுமா செய்யும் அப்படிலாம் வீரவசனம் பேசிட்டு பிரதமர் மோடி கிளம்பி போய் 1 வாரம் கூட ஆகல. இந்த 1 வாரத்துக்குள்ள பிஜேபி ஒன்றிய அரசு அது வெளியிட்டிருக்கக்கூடிய பொருளாதார ஆய்வறிக்கையில் நான் சொன்ன இந்த டேட்டா எல்லாம், உற்பத்தி துறையில் தமிழ்நாடு நம்பர் 1, 15% பேர் ஊழியர்கள் தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க, பெண்களுடைய வேலை வாய்ப்பை தமிழ்நாடு தான் அதிகரிச்சிருக்கு, அதற்கு தோழி விடுதிகள் முன்னுதாரணமா இருக்கு, மற்ற மாநிலங்கள் பார்த்து கத்துக்கங்க, பெரும் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய முதல் 8 மாநிலத்தில் தமிழ்நாடு தான் நம்பர் 1, அதிகமான தொழிற்சாலைகள்லாம் தமிழ்நாட்டுக்கு தான் வருது, அதுக்கான சூழலை தமிழ்நாடு ஏற்படுத்தி வச்சிருக்கு, ஐடி, நிதித்துறை, அதிநவீன தொழில்நுட்பம் எல்லாம் நம்பர் 1 தமிழ்நாடு தான் இப்படின்னு லிஸ்ட் போடுறாங்க. தமிழ்நாடு 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 சூப்பருங்க அப்படின்னு கை கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிற அளவுக்கு பாராட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி என்ன பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டுக்குள் முதலீடு செய்ய வருவதற்கு பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில் முதலீடுகள் எல்லாம் வேறு மாநிலங்களுக்கு இந்த திமுகனால போகுதுப்பா அப்படின்னு பிஜேபி ஒரு பொய்யை பல மாதங்களாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2ல ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும். ஒண்ணு நீங்க பரப்புற பொய், அப்படி இல்லைன்னா உண்மையாகவே டேட்டா படி தொழில் முதலீடுகள் இங்க அதிகமா இருக்கு, இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டினுடைய பங்கு அளப்பரியதாக இருக்கிறது, டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று பிஜேபி பெருமை பேசக்கூடிய மாநிலங்களை விட, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை விட தமிழ்நாட்டை திமுக மிக பெரிய அளவில் ஒன்றிய அரசினுடைய உதவி இல்லாமல்
பிஜேபி என்ற ஒன்றிய அரசினுடைய எந்த விதமான ஒத்துழைப்பும் இல்லாமல் எல்லா தொழில் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை யூனியன்ல வச்சுக்கிட்டே தமிழ்நாடு இவ்வளவு சாதிச்சிருக்குன்னு நீங்கள் எடுத்த அந்த சர்வே, நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட் சொல்லுது. இது அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் பெண்களுடைய வேலை வாய்ப்பை ஊக்குவித்து அதற்கான பல திட்டங்களை முன்னெடுத்து, குறிப்பாக நீங்க ஏதோ ஒரு கடைக்கோடி கிராமத்துல இருந்து தமிழ்நாட்டுல சென்னைக்கு வரீங்க வேலைக்குன்னு சொன்னா, சென்னையை பார்த்து மிரண்ட தேவையில்லை, பயப்பட தேவை கிடையாது. எங்க தங்குறதுன்னு தேட வேண்டாம், யோசிக்க வேண்டாம். வீட்டுல சொல்லிட்டு வர்றப்ப எங்களுக்கு தோழி விடுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களையும், கையறு நிலையில் யாருமே எனக்கு இல்லைங்க, நானா என்ன பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய தனியாக வாழக்கூடிய பெண்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை உறுதி செய்து எங்களாலையும் முடியும்னு அவங்க வேலைக்கு போய் அதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்களிப்பை கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தை, ஒரு சர்க்கிள, ஒரு சைக்கிள தமிழ்நாடு அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. இதையும் யாரு சொல்றான்னா அந்த எக்கனாமிக் சர்வே தான் சொல்லுது. இதுக்கு அப்படியே வச்சுட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நேற்றைக்கு இந்தியா டுடே மற்றும் சிஓடெஸ் நடத்திய அந்த கருத்து கணிப்பினுடைய ரிப்போர்ட் வெளியாகுது. 45% திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி, 33% என்டிஏ கூட்டணி. அது அதிமுக தலைமையிலயா இல்ல பிஜேபி தலைமையிலான அவங்களே இன்னும் முடிவு பண்ணல. ஏன்னா ஐயா எடப்பாடி தான் இது அதிமுக தலைமையிலன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் திரும்ப உங்களுக்கு ரீவைண்ட் பண்றேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், ரிமைண்ட் பண்றேன். மோடி அவர்கள் ஒரு சொல் கூட இது அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு தமிழ்நாட்டு கூட்டத்துல பேசல. இது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணின்னு பேசல. முதல்வர் வேட்பாளர் எடப்பாடின்னு சொல்லல. அதிமுக கூட சேர்ந்துதாங்க நாங்க ஜெயிக்க போறோம்னு சொல்லல. இது என்டிஏ கூட்டணி அப்படின்னு தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது யார் தலைமையிலான கூட்டணின்னு அவங்களே முடிவுக்கு வராதப்ப நம்ம அதை முடிவு பண்ணக்கூடாது, அந்த உரிமை நமக்கு கிடையாது. அதனால அந்த என்டிஏ கூட்டணிக்கு 33%, அதில் அதிமுக அங்கம் வகிக்குது இப்ப கணக்குக்கு. இதை என்ன சொல்றாங்கன்னா 33%க்கும் 45%க்கும் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை நான் இணைக்கிறேன் பாருங்க. 12% டிஃபரன்ஸ் இருக்கு. எட்ட முடியாத உயரத்தில் திமுக இருக்கான். 12% வாக்கு வித்தியாசம்ன்றது மிக பாரதூரமான வித்தியாசம். இந்த 12% டிஃபரன்ஸ்ல வெல்ல முடியாத, எட்ட முடியாத, மற்றவர்கள் போட்டி போட முடியாத இடத்தில் திமுக கூட்டணி இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அப்படியே டெக்கான் கிரானிக்கலினுடைய கட்டுரையை நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. அந்த கட்டுரை என்ன வெளிப்படுத்துறாங்கன்னு கேட்டா, பெண்களுடைய இதயங்களில் வெல்லக்கூடிய போட்டியில் திமுக முன்னணியில் இருக்கிறது. இப்ப இது என்னங்க, பெண்களின் இதயங்களை வெல்லக்கூடிய போட்டின்னு அப்படி இல்லாம எழுதுறாங்கன்னு கேட்டா, திட்டங்களால் அவர்கள் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய பல திட்டங்களால் ஏழை எளிய சாமானிய படித்து பட்டம் பெற்று வெளியில் வரக்கூடிய பெண்கள் இந்த ஆட்சியில் பலன் பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கு. நான் வீட்டுல இருந்தாலும் என் கையில் பணம் இருக்கும், நானும் பணத்தை நிர்வகிப்பதற்கு அங்கீகாரம் பெற்றவள் அப்படின்னு மகளிர் உரிமை தொகை தொடங்கி புதுமை பெண் திட்டம் மூலமாக பயனாளியாக இருக்கக்கூடிய முதல் தலைமுறை பெண்கள், உயர்கல்வி நிறுவனங்களுக்கு வரக்கூடிய பெண்கள், காலை உணவு திட்டத்தின் மூலமாக பெண்களுடைய சுமை குறைப்பு, தோழி விடுதிகள் மூலமாக பெண்கள் வேலைக்கு செல்கிற போது பாதுகாப்பு, இது போன்ற மகளிர் விடியல் பயணம் 800 கோடி முறை பெண்கள் பயணிச்சிருக்காங்க. அதுல திமுக பெண்கள் மட்டும்தான் இருந்திருப்பாங்கன்னு கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பெண்கள் அதை ஆதரிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சிறுபான்மையினருடைய நலனுக்கு எதிராக பிஜேபி செயல்பட்டது, மிகப்பெரிய துரோகத்தை இஸ்லாமிய மக்களுக்கு இழைத்தது. அதனுடைய விளைவு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய படுதோல்வியை பிஜேபியும் அடைந்தது. பிஜேபி கூட இருந்து சிஏஏவை ஆதரித்த காரணத்தினால் அதிமுகவும் அடைஞ்சது. இன்றைக்கு வரை சிறுபான்மையினருடைய மக்கள் அவர்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிஜேபி, அதனோடு இருக்கக்கூடிய அதிமுகவை மக்கள் புறக்கணிக்கிறார்கள். அதுவும் திமுகவின் பக்கம் இருக்கிறது. இந்த எல்லா கருத்து கணிப்புகளும் ஏன் இதை திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி கருத்து கணிப்புன்னு சொல்றோம்னா, பாண்டிய வகையராக்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்துகிட்டு, பிஜேபி வகையராக்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்துகிட்டு, இதுக்கு இடையில் நானும் தான் போட்டியில இருக்கேன்ற வகையராக்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்துகிட்டு எல்லாரும் சேர்ந்து கருத்து திணிப்பை நடத்துகிறார்கள். இல்லாத ஒன்றை இருப்பது போல காட்சிப்படுத்தி, ஐயோ திமுக அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது, இனிமே தமிழ்நாட்டுல நாங்க தான் ஒரு திணிப்பை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த சர்வே உண்மையான கருத்து கணிப்பை வெளியிட்டால் 12% டிஃபரன்ஸ்ல திமுக லீடிங்ல இருக்கு. இப்ப இந்த கருத்து கணிப்பெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டா கூட
பொருளாதார ஆய்வறிக்கை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகிறது. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னாரு, டபுள் இன்ஜின் இல்ல, நீ டப்பா இன்ஜின். இப்ப வாங்க, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் டபுள் இன்ஜின் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஏன் சார் உங்க எக்கனாமிக் சர்வேல ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து இவங்களை பார்த்து நீ கத்துக்கன்னு சொல்ற மாதிரி ஏன் மாநிலங்கள் பெரிய அளவில் இல்லை? நீங்கள் இத்தனை பெருமை பேசக்கூடிய மாநிலங்களில் என்ன வளர்ந்திருக்கு? கலவரங்கள் வளர்ந்திருக்கு. அவங்களே ரொம்ப தெளிவா சொல்றாங்க, தொழில் முனைவோர்கள் முதலீடு செய்வதற்கான தொழிற்சாலைகள் ஆரம்பிப்பதற்கான சூழல் தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பில்ட் பண்ணிருக்கோம். எப்படி? மத ரீதியாக மக்களை பிரித்து கலவரத்தை ஏற்படுத்தி சண்டை காடா இருந்துச்சுன்னா அந்த இடத்தில் தொழிலை தொடங்குவதற்கு யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 2 கடை இருக்கு உங்க தெருவுல. ஒரு கடைக்கு முன்னாடி எப்ப பாரு அதாவது 4 பேர் 5 பேர் நின்னுகிட்டு காலித்தனம் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு சச்சரவா இருக்கு. இன்னொரு கடையில அமைதியா இருக்கு. எந்த கடைக்கு போவோம்? அமைதியா இருக்க கடைக்கு போறதுதான் மனித இயல்பு. அப்படிதான் ஒரு மாநிலம் அமைதியான சூழலில் ஒரு நல்ல சூழலை உருவாக்கி இங்க எந்த விதமான மிகப்பெரிய கலவரத்தையும் தூண்டுவதற்கு அனுமதிக்காமல் இருக்கிற மாநிலத்தின் பக்கம்தான் தொழில் முதலீடுகள் வரும், தொழிற்சாலை வரும். குஜராத்லயோ, உத்தரப்பிரதேசலயோ, மத்திய பிரதேசலயோ, மகாராஷ்டிராலயோ இன்றைக்கு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று பெருமை பேசக்கூடிய டபுள் இன்ஜின் பீகார்லயோ நீங்களாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய செமிகண்டக்டர்ஸை எப்படி குஜராத்துக்கு டைவர்ட் பண்ணி விட்டீங்க? அப்படி திட்டமிட்டுதான் செய்ய முடியுமே தவிர மற்றபடி உங்களுடைய டபுள் இன்ஜின் மாநிலங்களை காட்டி அதனுக்கு பாத்தீங்களா எவ்வளவு அமைதியா இருக்கு பாத்தீங்களா, எங்க கிட்ட வாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு உங்களால கூப்பிட முடியாது. கூப்பிடுவதற்கான சூழலை பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் RSS மனநிலை கொண்ட பிஜேபி ஏற்படுத்தல. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த திராவிடம் என்ற தத்துவத்தை ஏற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை மிக சிறப்பாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லா பக்கமும் இங்கே தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, அதில் பெண்களுக்கான வாய்ப்பு, பெண்களுடைய முன்னேற்றம் என்று ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சியை தமிழ்நாடு கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை ஒப்புக்கொண்ட பிறகும், ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்ட பிறகும் பிஜேபியில் இருக்கிறவங்க இங்கு பொய்யை கம்பு சுத்தினா நம்புவதற்கு தமிழ்நாட்டின் மக்கள் தயாராக இல்லை. வெல்வது திமுக, சொல்வது மக்கள். இதுதான் கருத்து கணிப்பு. நன்றி.